students, 10th Maths, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.2, 6th sum. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Solution, நம்ம ரெண்டுத்துக்கும் LCM, HCF நம்ம கண்டுபிடிக்கணும். First 408க்கு LCM எடுக்கிறோம். 2 into 4, 204 வருது. 204 பிரிச்சோம்னா 2 into 102. இதை பிரிச்சோம்னா 2 into 51. இது ரெண்டையும் பிரிச்சோம்னா 3 into 17. அதே மாதிரி 170க்கு ட்ரீ டயக்ராம் போட்டுக்கோங்க. 2 into 85. 85 பிரிச்சோம்னா 5 into 17 அப்படின்னு வருது. 408ஓட டேர்ம்ஸ் என்னது? 2 into 2 into 2 into 3 into 17 அது போட்டுட்டு அப்ப 2 cube into 3 into 17 அப்படின்னு வரும். 170ஓட டேர்ம்ஸ் என்னது? 2 into 5 into 17. So 2 into 5 into 17 அப்படியே தான் இருக்கு. இப்போ HCF of 408 and 170 நம்ம ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ அதுக்கு ஆப்போசிட் டேர்ம் தான், ஆப்போசிட்டா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் எடுக்கும் போது எழுதணும். காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும். அதே மாதிரிக்கு இப்போ காமன் டேர்ம்ஸ் இந்த ரெண்டு 2 இருக்கா, இதுல பவர் எது ஸ்மாலஸ்ட் பவரா இருக்கோ அந்த நம்பர் தான் இங்க எடுக்கணும். ஹையஸ்ட் பவரை எடுக்கக்கூடாது. ஹையஸ்ட் அதனால ஹையஸ்ட் எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா நம்மளுக்கு பவர் வந்து கம்மியா இருக்க பவர் தான் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு காமனா இருக்கு, அதனால அந்த 2 எடுக்கணும். 2ல பவர் 1 தான் எடுக்கணும். அப்ப 2 power 1 into இது வந்து காமன் டேர்ம்ஸ் இல்லை, அதனால விட்டுடுறோம். அடுத்து 17 காமனா இருக்கு. ஸோ 17 ஏதாவது ஒரு 17 ஒன் டைம் எழுதினாலே போதும், ரிப்பீட்டடா எழுதக்கூடாது. ஸோ இன்டூ 17 இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 34 கிடைச்சிருக்கு. அடுத்து எல்சிஎம் ஆஃப் 408 and 170 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் எல்லாமே எல்லா டேர்மும் எழுதணும். இது வந்து காமன் டேர்ம்ஸ்லாம் கிடையாது, எல்லா டேர்முமே எழுதணும். அதாவது பவர் இது வந்து லீஸ்ட் காமன் நம்பர் தானே, ஆனா இது வந்து லோயஸ்ட் அப்படின்றதால இதுக்கு வந்து ஆப்போசிட்டா நம்மளுக்கு எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் நம்ம இருக்கணும் இங்க. அப்போ இந்த ரெண்டும் 2 காமனா இருக்கு, அதனால ஒரு தடவை 2 போட்டா போதும். ஆனா எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் இங்க எழுதணும். ஸோ 2 power 3 அதை எழுதியிருக்கோம். 3 கண்டிப்பா எழுதணும், 5ம் எழுதணும். சிங்கிள் டைம் தான் இருக்குன்னு விடக்கூடாது. HCFல தான் வந்து காமன் டேர்ம்ஸ் மட்டும் எழுதினா போதும். இதுல எல்லா டேர்மும் எழுதணும், ஹையஸ்ட் பவரா எழுதணும். 3 எழுதுறோம், 5 எழுதுறோம், அடுத்து 17 எழுதுறோம். ரிப்பீட் பண்ண வேணாம், 17 ஒரு தடவை எழுதினாலே போதும். இப்போ 2 power 3 அப்படின்னா 8 into 3 into 5 into 17 அப்ப 2040. Find the greatest number consisting of 6 digit which is exactly divisible by 24, 15 and 36. இப்போ greatest 6 digit நம்பர்னா 9 வந்து 6 times எழுதுறோம்ல, அதுதான் greatest 6 digit நம்பர். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, which is exactly divisible by இந்த 3 நம்பராலையுமே அது divisible ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். to find LCM of 24, 15 and 36. இப்போ எதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்சிஎம் தான் கண்டிப்பா எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கோங்க, இது வந்து டிவிசிபிள் பை அப்படின்றனால இது எல்லாமே டிவிசிபிள் பை டினாமினேட்டர்ல வந்துடும். நம்மளுக்கு நியூமரேட்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து 24, 15, 36 இது மூணுத்துக்கும் நம்ம ட்ரீ டயக்ராம் போட்டுக்கிறோம். போட்டோம் அப்படின்னா 24 is equal to 2 into 2 into 2 into 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 2 power 3 into 3 power 1. அதாவது 15க்கு என்னது 3 into 5 மட்டும்தான். 36க்கு வந்து 2 into 2 into 3 into 3 அதை எழுதியிருக்கோம். அப்போ 2 power 2 3 power 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன்னா பவர்ல வந்து ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் எடுத்து எழுதணும். இப்போ 2 power 2 இருக்கு, 2 power 3யும் இருக்கு. இந்த ரெண்டுல எது ஹையஸ்ட் பவர் 2 power 3. ஸோ 2 power 3 எழுதிக்கிறோம். அடுத்து வந்து 3 power 2 3 power 1 இருக்கு, எது ஹையஸ்ட் பவர் 3 power 2. ஸோ 3 power 2 எழுதிக்கிறோம். அடுத்து வந்து 5 power 1 ஒரே ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ 5 power 1 அதை எழுதிக்கிறோம். இப்போ 2 power 3 அப்படின்னா 8, 3 power 2 அப்படின்னா 9, 5 power 1 5 தான் வருது. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 360 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 6 digit நம்பர் வந்து எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஹாஸ் டு பி exactly divisible by 24, 15 and 36, then it has to be divisible by 360. அப்ப அந்த நம்பர் வந்து 360ஆல கண்டிப்பா வந்து டிவிசிபிள் ஆகணும். இந்த 3ஆல டிவிசிபிள் ஆகணும் அந்த 6 digit நம்பர் அப்படின்னா இதாலையும் அது டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சிக்ஸ் டிஜிட் நம்பர் என்னது 9 வந்து 6 டைம்ஸ் எழுதுறோம். அதை வந்து 360ஆல டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 360ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணி நார்மல் டிவிஷன் தான். டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 279 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிச்சுனா தான் இந்த நம்பர் வந்து இதால டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு 279 அப்படின்னு. அப்போ எக்ஸாக்டா நம்மளுக்கு எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இந்த 9 இருக்கு இல்லையா, அந்த 6 டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து இந்த 279ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது எக்ஸாக்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ 999 மைனஸ் 279 போடுறோம். அப்போ 999,720 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஆன்சர். அப்போ the greatest 6 digit number which is exactly divisible by 24, 15, 36 is 999,720. The sum. What is the smallest number that when divided by three numbers such as 35, 56 and 91 leaves the remainder 7 in each cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாருங்க டிவைடட் பை இந்த நம்பர். இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மள நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இதுலயும் நம்ம வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 35, 56 and 91 கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரீ டயக்ராம் போடுங்க. 35 வந்து 5 into 7, 56 வந்து 2 into 28, 28 வந்து 2 into 14, 14 வந்து 2 into 17, 91 வந்து 7 into 13 அப்படின்னு வருது. ஸோ 35 is equal to 5 into 7, 56 is equal to 2 into 2 into 2 into 7, 91 is equal to 7 into 13 அப்படின்றத எழுதியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் தான் எழுதுவோம். எல்சிஎம்னா என்னது, கிரேட்டஸ்ட் நம்பர். பவர் வந்து கிரேட்டஸ்ட் பவர் தான் எழுதணும். இப்போ 5 பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒன்று தான் இருக்கும். ஸோ 5 power 1 மட்டும் தான். ஸோ 5 power 1. 7 power 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 7 power 1 இன்டூ 2 பார்த்தீங்கன்னா 2 power 3. ஸோ 2 power 3 இன்டூ 13. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணோம்னா 3640 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம ரிமைண்டர் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து இந்த டேர்ம் மூணுமே வந்து கண்டிப்பா எல்சிஎம் அப்படின்னா இதால டிவிசிபிள் ஆகிற டேர்ம்ஸ்ல தான் இருக்கும். இந்த மூணு டேர்முமே இதை வந்து டிவிசிபிள் பண்ணும். அததான் எல்சிஎம்மா வரும். அப்போ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 7 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் 3647 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெண்டா ஆட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். 3647 அப்படின்றத இந்த 35, 56, 91 மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து கண்டிப்பா 7 கிடைக்கும். ஸோ த ரெக்வயர்ட் நம்பர் என்னது அப்படின்னா 3647 which leaves the remainder 7 in each cases 35, 56 and 91. Ninth sum, find the least number that is divisible by first 10 natural numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. first 10 natural numbers இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, divisible by இதுதான் டினாமினேட்டர். நம்மள வந்து நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 to 10 வரை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். தனித்தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி, நான் மொத்தமாக எழுதியிருக்கேன். 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா எது 2ஆல டிவைட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். நம்ம 3 டைம்ஸ் போட்டு அது மாதிரி போட்டு கடைசி ரிமைண்டர் வந்து ஃபுல்லாமே 1 கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 7 மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 2 into 2 8, 3 into 3 9, 5 into 7 அப்படி எழுதிக்கோங்க. அதனாலே மல்டிபிள் பண்ணோம்னா 2520 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Therefore the least number divisible by the first 10 natural number is 2520.